வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில பெரிய பெரிய எதிரி யார் தெரியுமா? அது வெளி உலகத்துல இருந்து இல்ல. அது நம்ம உள்ளேயே இருக்கக்கூடிய பயந்தாங்க. நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய பயம்தான். நீங்க ஒரு விஷயம் செய்யணும்னு நினைப்பீங்க. ஆனா, அது என்னால செய்ய முடியுமா? அப்படின்னு ஒரு கேள்வி கூடவே வந்துரும். என்னால முடியுமா? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். என்னால முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சு பண்ணீங்கன்னா, அது கண்டிப்பா சக்சஸ் ஆகும். தோல்விய பார்த்து பயப்படுறது, அதெல்லாம் பயப்படவே கூடாது. அப்படின்னு நீங்க பயந்து பயந்து ஒவ்வொரு செயலையும் நீங்க தடுத்துடுறீங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு புத்தகம் ஃபியர் நாட். இது பயத்த வெல்லக்கூடிய சக்தி தரக்கூடிய புத்தகம். இந்த வீடியோவோட முடிவுல பயத்தை எப்படி கட்டுப்படுத்துவது, வாழ்க்கையை எப்படி மாற்றுவது, வெற்றி பெற மனதை எப்படி ட்ரெயின் பண்ணுவது, இத நீங்க முழுமையா புரிந்து கொள்ள போறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை இந்த ஒரு வீடியோ கொடுக்கும். பயம்னா என்ன? பயம்ங்கிறது உண்மையிலே ஒரு எமோஷன்ஸ் மட்டும் இல்ல. அது ஒரு எல்யூஷன்ஸ். அது ஒரு மாய தோற்றம் தாங்க. இப்ப நம்மளுடைய நிழல பார்த்துட்டே நம்ம பயப்படுவோம். ஆனா அங்க ஒண்ணுமே இல்லல்ல. அதுதாங்க பயம். ஸோ ஒண்ணுமே இல்லாத ஒண்ண நம்ம பார்த்து பயந்துட்டு இருக்கோம். நம்ம பிரெயின் என்ன செய்கிறது தெரியுமா? அது டேஞ்சரா இருக்கலாம் என்று நினைத்தால கூட அதையே உண்மையா காட்டும். நம்ம பிரெயின் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதத்தான் நம்மளுக்கு அப்படியே காட்டுது. ஸோ உதாரணமாக இன்டர்வியூக்கு போகும்போது, ஸ்டேஜ்ல போய் பேசும்போது, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கும்போது, இது உண்மையான அபாயமா? இல்ல. ஆனா நம்ம மனசு அத பெரிய விஷயமா மாற்றுது. ஸோ நம்ம இனிமே எதுக்குமே பயப்படக்கூடாது. தோல்வியை கண்டு துவளக்கூடாது. பயம் எப்படி உருவாகிறது? பயம் 3 காரணங்களாக உருவாகிறது. அதாவது ஒண்ணு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏதாவது ஒரு வேலை நீங்க செஞ்சிருப்பீங்க. அது தோல்வியில போய் முடிஞ்சிருக்கும். ஸோ நம்ம அந்த வேலை செஞ்சோம். அது தோல்வியில முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இப்ப நம்ம செய்யக்கூடிய வேலையும் தோல்வியில முடிஞ்சிருமோ அப்படின்னு நீங்க எண்ணி, நீங்க அத தடுத்துறீங்க. ஸோ அந்த செயலை செய்யாம விட்டுறீங்க. ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ முன்னால நடந்தது மாதிரி இப்ப நடந்துருமோ அப்படின்னு நீங்க திங்க் பண்றீங்க. ஸோ இதனால ஒரு பயம் உருவாகுது. 2வது விஷயம் என்னன்னா, நெகட்டிவ் திங்கிங் தான். என்னால முடியுமா? என்னால முடியாது அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வைக்கிறீங்க. என்னால முடியும் அப்படின்னு நீங்க செஞ்சீங்கன்னா, கண்டிப்பா அத செஞ்சுருவீங்க. என்னால முடியுமா? என்னால முடியாது. சிலர்லாம் எத எடுத்தாலுமே என்னால அது முடியாது, என்னால அது முடியாது அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ அந்த நெகட்டிவ் திங்கிங் அப்படியே ஆயிரும். ஸோ நெகட்டிவா திங்க் பண்றது. ஸோ அது 2வது பயத்தை உருவாக்குது. 3வது சொசைட்டி இன்ஃப்ளூயன்ஸ். மற்றவங்க என்ன நினைப்பார்கள்? நான் இந்த ஒரு வேலையை செய்ய போறேன். அவங்க என்ன நினைப்பாங்க? இவங்க என்ன நினைப்பாங்க? பக்கத்து வீட்டுக்காரர் என்ன நினைப்பாங்க? எதித்த வீட்டுக்காரர் என்ன நினைப்பாங்க? நம்ம கூட இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? அப்படி என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சு நீங்க எந்த ஒரு செயலையுமே புதுசா செய்ய மாட்டீங்க. ஸோ இந்த 3 காரணங்களும் சேர்ந்து ஒரு இன்விசிபிள் பெர்சனை உருவாக்குகிறது. ஸோ இந்த 3 விஷயத்தினால தான் உங்களுக்கு பயமே ஏற்படுது. ஸோ இந்த 3 விஷயத்தையும் நீங்க கண்டுக்கவே கூடாது. நான் என்ன நினைக்கிறேனோ அதை செய்யறேன். அது தோல்வியா இருந்தாலும் சரி, வெற்றியா இருந்தாலும் சரி அப்படின்னு நீங்க எடுத்துக்கிறணும். இங்க லெசன் என்ன சொல்லுதுன்னா, நீங்க உங்க பயத்தை உருவாக்குறீங்க. அத நீங்க உடைக்க முடியும். உங்கனால அத உடைக்க முடியும்னு சொல்லுது. ஸோ நீங்க தான் பயத்த உருவாக்குறீங்க. அத நீங்களே உடைச்சு வெளியில வரணும் அப்படிங்கிறது தான் இந்த புக்கோட லெசன் நம்மளுக்கு சொல்லுது. இந்த புக்ல பயத்த வெல்லக்கூடிய 5 ஸ்டெப் குடுத்துருக்காங்க. அதுல 1வது ஸ்டெப் என்ன சொல்லுதுன்னா, ஃபேஸ் யுவர் ஃபியர். அது பயத்துல இருந்து ஓடாதீங்க. அத எதிர்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுது. நீங்க எந்த ஒரு செயலையும் செஞ்சீங்கன்னா, அதுல இருந்து ஐயோ! அது பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து மூவ் பண்ணக்கூடாது. அத எதிர்த்து போராடணும் அப்படிங்கிறத தான் சொல்லுது. 2வது ஸ்டெப் என்னன்னா, ஸ்மால் ஆக்ஷன். பெரிய விஷயமா வேண்டாம். சின்ன சின்ன விஷயத்த நீங்க கான்ஃபிடென்ட்டா உங்க மேல ஒரு நம்பிக்கை வச்சு சின்ன சின்ன விஷயத்த செய்யுங்க அப்படின்னு சொல்லுது. 3வது ஸ்டெப் என்னன்னா, பாசிட்டிவ் செல்ஃப்
டாக்கிங் தாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னால முடியும், என்னால முடியும், என்னால முடியும். நான் வெற்றி பெறுவேன், நான் வெற்றி பெறுவேன், என்னால முடியும் அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா உங்கனால முடியும். இன்னைக்கு முடியலனாலும் 1 வருஷம் சென்று கூட அந்த வேலைய நீங்க சக்சஸா பண்ணுவீங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து தேவைப்படுது. நம்ம புதுசா ஒரு விஷயத்த நம்ம செய்ய போறோம் அப்படின்னா, அத நம்ம கத்துக்கிட்டு தான் செய்ய போறோம். புதுசா யாரா இருந்தாலுமே அந்த ஒரு புது விஷயத்துல சக்சஸ் ஆகுறது ரொம்ப கஷ்டம். ஸோ என்னால முடியும், முடியும், முடியும். நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க அந்த அந்த விஷயத்துல நீங்க உங்களுடைய படிகள நீங்க எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, முடியுங்கிற அந்த நம்பிக்கையில நீங்க எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு நாள் இல்ல, ஒரு நாள் கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் வந்து சேரும். ஸோ அது நாட்கள் தான் போகுமே தவிர, சக்சஸ் கண்டிப்பா வரும். ஸோ உங்களால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளையும் நீங்க துவங்கி பாருங்க. நீங்க செய்யக்கூடிய எல்லா செயல்களுமே உங்கனால முடியும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் ஒரு திங் வந்து உங்க உடலுக்கு வரும். ஸோ நீங்க உங்களுடைய பிரெயினும் அதே நம்ப ஆரம்பிச்சுரும். நீங்களும் அதே மாதிரி சக்சஸ் ஆக ஆரம்பிச்சுருவீங்க. ஸோ பாசிட்டிவ் திங்கிங் நெறைய பேர் என்ன சொல்லுவாங்க, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நீங்க என்ன எண்றீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில வந்து கிடைக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது உண்மைதாங்க. நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கும். ஸோ அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா 3வது ஸ்டெப்ல சொல்றாங்க. 4வது ஸ்டெப்ல என்ன சொல்றாங்கன்னா, விஷுவலைசேஷன் சக்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வெற்றி பெறும் காட்சிய மனதுல பாருங்க. இப்ப நீங்க ஒரு மேடையில போய் பேசணும்னு நினைக்கிறீங்க. அப்பன்னா நீங்க வீட்லயே அதுக்கான முயற்சிகள எடுப்பீங்க. ஒரு 10 நாள் ட்ரை பண்ணுவீங்க. 11ஆவது நாள் நீங்க மேடையில போய் பேசுவீங்க. பேசி நல்லா பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள எல்லாரும் பாராட்டுறாங்க. உங்களுக்கு கிளாப் பண்றாங்க. அந்த மாதிரி நீங்க உங்க மனசுக்குள்ள ஒரு காட்சிப்படுத்தி பாருங்க. ஸோ கண்டிப்பா அதே மாதிரியே நடக்கும். ஸோ அதத்தான் சொல்றாங்க விஷுவலைசேஷன் சக்சஸ். ஸோ இது எல்லாமே கண்டிப்பா நம்ம உடம்புக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்க ஆரம்பிச்சுரும். அடுத்த 5வது ஸ்டெப் என்னன்னா, ரிப்பீட் டெய்லி. நீங்க எந்த செயல செய்றீங்களோ, அத தொடர்ந்து நீங்க செஞ்சுக்கிட்டே வாங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஒரு வெற்றிய குடுக்கும். இன்னைக்கு நீங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு டான்ஸ் ஆடணும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, நான் இதுவரைக்கும் நான் டான்ஸே ஆடுனதில்ல. ஆனா எனக்கு டான்ஸ் ஆடணும், நான் ஒரு பாப்புலர் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க தினமும் அந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி நீங்க அதுக்கு பிராக்டிஸ் குடுத்துட்டே இருக்கணும். ஸோ ஒரு 10 நிமிஷம் டெய்லி குடுக்கும்போது, 1 வருஷம் பார்க்கும்போது 365 நாட்கள். ஸோ 365 நாட்கள் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணும்பொழுது, நீங்க அதுல சக்சஸ் ஆயிருவீங்க. ஸோ வந்து அந்த 1 வருஷம் கழிச்சு நீங்க வந்து நல்ல ஒரு டான்ஸ் ஆட கத்திருப்பீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி தான் இப்ப எக்ஸாமும் படிக்கிறதும் அப்படித்தான். இப்போ நீங்க எக்ஸாம்ல படிக்கணும், அதுல நான் சக்சஸ் ஆகணும், இந்த வேலைக்கு நான் போகணும், ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும், நீங்க டெய்லி அந்த இதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து ஒரு 10 மினிட்ஸ் நீங்க ஒதுக்கி செஞ்சுட்டே வந்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு நாள் வந்து உங்களுக்கு சக்சஸ் வந்து கொடுக்கும். இதுக்கு நெறைய ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. நெறைய பேரு சக்சஸ் ஆன பீப்பிள்ஸ போய் நீங்க கேளுங்களே! அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, "நான் பயத்தோட போராடினேன். பயம் இருந்துச்சு. இருந்தாலும் அதையும் தாண்டி நான் வெற்றி பெற்றிருக்கேன்னா, அதுக்கு நெறையா வந்து பிராக்டிஸ் எடுத்திருப்பேன்." அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஸ்டேஜ்ல நெறைய பேர் பேசுறதுக்கு பயப்படுவாங்க. ஆனா, அவங்க அதுக்கு பின்னாடி நெறைய பிராக்டிஸ் எடுத்து, எடுத்து நெறைய பேர் பப்ளிக் ஸ்பீக்கர் ஆயிருப்பாங்க. நெறையா ஃபெயிலியர் அடைஞ்சவங்க தான். நெறையா முயற்சிகள் எடுத்து, எடுத்து, எடுத்து ஃபெயிலியர் ஆனவங்க தான் கடைசில பெரிய வெற்றியாளரா இருப்பாங்க. நெறையா பிசினஸ் விமென்ஸ் அண்டு பிசினஸ் மேன்ஸ் எல்லாம் போய் கேளுங்களேன். நீங்க இது எத்தனாவது டைம் பிசினஸ நீங்க சக்சஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, அவங்களுடைய லைஃப் ஸ்டோரிய சொல்லுவாங்க. நெறைய ஃபெயிலியர ஸோ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, அவர்கள் பயத்த வந்து நிறுத்தவில்லை. அவர்கள் அத கடந்து சென்றார்கள். ஸோ எல்லா ஸ்டேஜ்லயுமே நம்மளுக்கு பயம்னு ஒண்ணு இருக்கும். ஸோ பயத்த பார்த்து நம்ம அப்படி நிக்கக்கூடாது. அத நம்ம கடந்து செல்லணும். அதான் இதுல வந்து சொல்றாங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள்ட்ட நான் ஒரு சிறிய கேள்வி கேட்கலாமா? நீங்க உங்க வாழ்க்கையில செய்யணும்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த பயம் காரணமாக செய்யாம விட்டதுண்டா? அது என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நெறைய பேரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நெனச்சிருப்பீங்க. பயம்னால விட்டுருப்பீங்க. ஸ்டேஜ்ல பேசணும்னு நெனச்சிருப்பீங்க. பயத்தால அதையும் விட்டுருப்பீங்க. ஏன் லவ்வ சொல்லணும்னு நெனச்சிருப்பீங்க. அத கூட பயத்தால சொல்லாமயே போயிருப்பீங்க. நம்ம வாழ்க்கைய கட்டுப்படுத்தக்கூடிய இன்விசிபிள்ஸ் எனிமி என்னன்னா அதுதாங்க பயம். ஸோ உங்களுக்கு உங்க வாழ்க்கையில எதனால நீங்க பயத்தால எண்ணத்த இழந்தீங்க அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதுக்காக நான் ஒரு ஸ்டோரி கூட சொல்றேன். அந்த ஸ்டோரியும் நீங்க கேளுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கைய வந்து மாற்றும். ஒரு சிறிய நகரத்துல அருண் என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்து கொண்டிருந்தார். அருண் மிகவும் புத்திசாலி.
கனவுகள் நிறைந்தவன். ஆனா ஒரு பெரிய பிரச்சனை அவனுக்கு இருந்தது. அதுதாங்க பயம். அதிகமான பயம். ஸ்கூல்ல பேசினாலும் பயம். காலேஜ்ல பிரசன்டேஷன் கொடுக்கணும்னாலும் பயம். ஜாப் இன்டர்வியூக்கு போகணும்னாலும் பயம். ஒரு நாள் அவனுடைய லைஃபை மாற்றும் ஒரு வாய்ப்பு வந்தது. ஒரு பெரிய கம்பெனில இன்டர்வியூ வந்தது. அவன் ரெடியா இருந்தான். ஆனா இன்டர்வியூ காலுக்கு முன்னாடி நின்ற போது அவனுடைய கை கால்கள் எல்லாமே நடுங்க ஆரம்பித்தது. இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அவனுடைய மனசு சொன்னது, உன்னால முடியாது, நீ ஃபெயில் ஆகிடுவ அப்படின்னு சொன்னது. அவன் அதற்கு என்ன செய்தான் தெரியுமா? அவன் அங்கிருந்து ஓடிவிட்டான். ஸோ அவன் அதுக்காக ஒரு ட்ரை கூட பண்ணல, ஒரு முயற்சி கூட எடுக்கல. பயத்தால அவன் ரிட்டன் போயிட்டான். அந்த நாளுக்கு பிறகு அருணின் வாழ்க்கை மாறிவிட்டது. அவன் மனசு ரொம்ப வேதனைப்பட்டது, வருத்தப்பட்டான். நம்ம அதை முயற்சி பண்ணி பார்த்துருக்கலாமோ, அங்கேருந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த பயத்தால் வந்துட்டான். வந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த ஒரு சான்ஸை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி மனம் வருந்தி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். ஸோ ட்ரை பண்ணிருக்கலாமே அப்படின்னு. ஒரு நாள் அவன் ஒரு வயதான ஆசானை சந்திச்சான். ஆசான் அவனை பார்த்து கேட்டார், உனக்கு என்ன பிரச்சனை? அருண் சொன்னான், என்னால் எதுவுமே முடியலை, நான் பயப்படுறேன் அப்படின்னு. அதுக்கு ஆசான் சிரிச்சாரு. பயம் இருக்கிறது நல்லது, ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்தால் அது உன்னையே கண்ட்ரோல் பண்ணிடும். இந்த வார்த்தை ரொம்பவும் அழகான ஒரு வார்த்தைங்க. அதை தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அதாவது பயம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அவர் ஒரு சிம்பிளான கேள்வி கேட்டார், நீ பயப்படுற விஷயம் உண்மையா இல்லை உன் மைண்ட் கிரியேட் பண்ண இலூஷனா அப்படின்னு கேட்டார். அருண் சும்மாவே நின்றான். ஆனால் அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே இருந்தான். ஆசான் ஒரு சேலஞ்ச் கொடுத்தாரு. நாளைக்கு நீ பயப்படக்கூடிய ஒரு விஷயத்த செய் அப்படின்னு அவருடைய ஆசான் அருணுக்கு சொல்லிட்டாரு. அடுத்த நாள் அருண் என்ன பண்ணா, ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வச்சான். என்ன பண்ணா, அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க டீ ஷாப்பில் போய் உட்காந்து தெரியாதவங்க கூட பேச ஆரம்பித்தான். அவன் பயந்தான், ஆனால் ஓடலை. ஏன்னா யாருன்னே தெரியலை, எப்படி பேசணும் அப்படின்னு ஒரு சின்னதாக தயக்கமும் பயமும் அவங்கிட்ட இருந்துச்சு. ஆனால் ஓடாமல் பேச ஸ்டார்ட் பண்ணிட்டான். அந்த நாள் அவனுக்கு ஒரு என்ன சொன்னது, ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. அவன் உணர ஆரம்பித்தான். ஸோ இதுதான் பயம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இன்னுமே நம்ம பயத்தை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை, பயம் என்னை நிறுத்தவில்லை, நான் தான் நிறுத்தினேன் அப்படின்ட்டு அவனுடைய மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் எழுந்தது. நாட்கள் கடந்து போனது. அருண் தினமும் தன்னுடைய பயத்தை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ பப்ளிக் ஸ்பீக்கிங், இன்டர்வியூ, புது புது மக்களை பார்த்து பேசுகிறது, இந்த மாதிரி நிறைய செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஒரு நாள் அதே கம்பெனியில் மறுபடியும் இன்டர்வியூ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த முறை நம்ம பயப்படக்கூடாது. அவன் என்ன பண்ணிட்டான், இந்த முறை நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயப்படலை, பயந்து ஓடலை. அவன் உள்ளே போனான், கான்ஃபிடெண்ட்டாக பேசினான். ரிசல்ட் என்ன தெரியுமா, அவன் அந்த ஜாப்பை செக்யூர் பண்ணினான். ஸோ இதுதாங்க அருணின் ஸ்டோரி. ஒரு சிம்பிள் மெசேஜ் தான் சொல்லுது. ஃபியர் வில் நெவர் கோ டு வே, பட் யூ கேன் க்ரோ ஸ்ட்ராங்கர் தென் ஃபியர். நீங்கள் நினைவில் வைங்க, பயங்கிறது ஒரு ஃபீலிங் மட்டும், அது பர்மனண்ட் கிடையவே கிடையாது. அதை நம்ம ஃபேஸ் பண்ணாதான் அது குறையும். ஆக்ஷன் தான் ஃபியருக்கு மெடிசன். இன்னைக்கு நீங்கள் ஒரு டெசிஷன் எடுக்கணும். பயம் உன்னை கண்ட்ரோல் பண்ணட்டுமா, அல்லது நீ பயத்தை கண்ட்ரோல் பண்ணுவியா? நீங்கள் இப்போவே ஒரு ஸ்மால் ஆக்ஷன் எடுங்க, அது உங்கள் வாழ்க்கையே மாற்றும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த கதை உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆச்சுன்னா, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்டில் ஃபியர் நாட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.